Dear teachers, good evening. UGTRB Physical Education எக்ஸாமுக்காக முதல் பாடமான Principles and History of Physical Education பாடத்தில் உடல் செயல் கூறுகள் பகுதியில் சில கேள்விகளை படிக்கலாம். வேகம் அல்லது ஸ்பீட் என்றால் என்ன? வேகம் அல்லது ஸ்பீட் என்பது என்னவென்றால், நாம் மினிமம் டைமில் அல்லது குறைந்த காலத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் தான். நாம் குறைந்த காலத்தில் கொஞ்சம் டைமில் செயல்படக்கூடிய அந்த ஆற்றல் தான், சக்தி தான் என்ன? வேகம் அல்லது ஸ்பீடாகும். கொஞ்சம் டைமில் நாம் எவ்வளோ வேகமாக செயல்படுகின்றோமோ அந்த செயல்படக்கூடிய அந்த ஆற்றல் தான், கொஞ்சம் டைமில் நாம் செயல்படக்கூடிய ஆற்றல் அல்லது சக்தி தான் என்ன? வேகம் ஆகும். ஓகே, தென் சமநிலை. நமது உடலுடைய சமநிலை என்பது என்ன? பேலன்ஸ் என்பது என்ன? நமது உடலுடைய பேலன்ஸ் என்பது என்னவென்றால், நமது உடலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல். ஓகேவா? நமது உடலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் என்ன? உடலுடைய சமநிலை ஆகும். ஓகேவா? உடலுடைய சமநிலை என்பது நமது உடலை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் ஆகும். ஓகே, தென் எகிலிட்டி அல்லது சுறுசுறுப்பு என்றால் என்ன? சுறுசுறுப்பு என்பது அல்லது எகிலிட்டி என்பது என்னவென்றால், வேக மாற்றம் செய்யும் ஆற்றல் அல்லது வேக மாற்றம் செய்யும் திறன் தான் என்ன? எகிலிட்டி ஆகும். ஓகேவா? வேகமாக நாம் மாற்றங்கள் வேகமாக அமைய வேண்டும். நம்முடைய உடலில் உள்ள மாற்றங்கள் வேகமாக அமைய வேண்டும். அவருடைய வேகமாக அமையக்கூடிய மாற்றங்களுடைய கெப்பாசிட்டி அல்லது ஆற்றல் தான் என்ன? எகிலிட்டி ஆகும். ஓகேவா? தென் தசையினுடைய சக்தி என்பது என்ன? பவர் என்பது என்ன? மசில் பவர் என்பது என்ன? தசையினுடைய சக்தி என்பது என்னவென்றால், தசையினுடைய வலிமை மற்றும் வேகம் ஆகும். ஓகேவா? தசையினுடைய வலிமை ப்ளஸ் வேகம் தான் என்ன? தசையினுடைய சக்தி ஆகும். தசையினுடைய வலிமை ப்ளஸ் வேகம், வலிமையும் வேகமும் இணைந்துதான் என்ன? தசை சக்தி ஆகும். தசையை சக்தி பெறும். அல்ல, வலிமை வேண்டும், வேகமும் வேண்டும் என்றால்தான் தசையானது சக்தி அடையும். அல்ல, தசை சக்திக்கு என்ன தேவை? வலிமையும் தேவை, வேகமும் தேவை. தென் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்ட்ரன்ஸ் அல்லது இதய மூச்சு திறன் என்பது என்ன? இதய மூச்சு திறன் என்பது என்ன? இதயம் மற்றும் நுரையீரல் செயல்படக்கூடிய ஆற்றல் அல்லது திறன் ஆகும். ஓகேவா? நம்முடைய இதயமும் நம்முடைய நுரையீரலும் செயல்படக்கூடிய கெப்பாசிட்டி தான் என்ன? இதய மூச்சு திறன் அல்லது கார்டியோ ரெஸ்பிரேட்டரி என்ட்ரன்ஸ் ஆகும். ஓகேவா? தென் உடல் அமைப்பு அல்லது பாடி கம்போசிஷன் குறைக்கக்கூடிய கூறு என்ன? உடல் அமைப்பு என்பது என்ன? உடல் அமைப்பு என்பது என்னவென்றால், நம்முடைய உடலில் உள்ள கொழுப்பு மற்றும் தசையுடைய விகிதம். நம்முடைய உடம்பில் உள்ள கொழுப்பு மற்றும் நமது தசையுடைய உடல் உள்ள தசைகளுடைய விகிதம் தான் என்ன? நமது உடலில் உள்ள கொழுப்பு மற்றும் தசையுடைய விகிதம் தான் உடல் அமைப்பு அல்லது பாடி கம்போசிஷன் என்போம். அல்லது பாடி கம்போசிஷன் அவை குறைக்கக்கூடிய கூறுகள் என்னவென்றால், கொழுப்பும் தசை விகிதமும் ஆகும். ஓகேவா? தென் நீண்ட தூர ஓட்டம். நாம் லாங் டிஸ்டன்ஸ் ஓடுகின்றோம் அல்லவா? இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஓடக்கூடிய ஓட்டம் என்பது எதனை வளர்க்கும்? எந்த செயல்பாட்டை வளர்க்கும்? லாங் டிஸ்டன்ஸாக இல்லை, நம்ம 3000 5000 லாங் டிஸ்டன்ஸில் நம்ம ஓடினா நம்முடைய உடலில் உள்ள எந்த செயல்பாடானது வளர்ச்சி அடையும் என்றால் சகிப்புத்தன்மை அல்லவா? லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டம் என்றாலே நாம் வேகமாக ஓட வேண்டுமா அல்லது மிகவும் குறைவாக ஓட வேண்டுமா என்றால் இல்லை, மீடியமாக ஓட வேண்டும் அல்லவா? மீடியம் என்றால் சகிப்புத்தன்மை வேண்டும். ஓகே, மீடியமாக ஓட வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை வேண்டும், பொறுமை வேண்டும். அதுதான் சகிப்புத்தன்மையை வளர்ப்பது அல்லது பொறுமையை வளர்ப்பது தான் என்ன? இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டம் ஆகும். ஓகே, தென் யோகா எதனை அதிகமாக்கும்? நெகிழ்ச்சி அதிகமாக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக்குவது எதுவென்றால் யோகா. ஓகேவா? அதே போன்று நம்முடைய எடுப்பயிற்சி, அதாவது என்னவென்றால் பால் கேம்ஸ். ஓகேவா? த்ரோபால், வாலிபால் போன்ற எடுப்பயிற்சிகளை வளர்க்கக்கூடிய கூறு எதுவென்றால், அந்த கம்போசிஷன் எதுவென்றால் வலிமை அல்லவா? வலிமையாகும். வலிமை உண்டென்றால் தான் நாம் வேகமாக நாம் என்னென்ன பொதுவாக இந்த வெயிங் போன்ற பயிற்சிகளுக்கு எல்லாமே வலிமை தேவை அல்லவா? எடுப்பயிற்சிகளுக்கு எல்லாமே எது தேவை என்றால் வலிமை தேவை. அதே போல் ஸ்பிரிண்ட் ஓட்டம். ஸ்பிரிண்ட் ஓடக்கு என்ன? அதாவது ஸ்பிரிண்ட் என்றாலே ஸ்பீடு வேண்டும் அல்லவா? ஸ்பிரிண்ட் ஓட்டத்துக்கு என்ன தேவை? வேகம் தேவை அல்லவா? வேகம் தேவை. ஜிம்னாஸ்டிக்ஸ்க்கு எது தேவை? சமநிலை தேவை, பேலன்ஸ் வேண்டும் அல்லவா? பேலன்ஸ் இல்லை என்றால் ஜிம்னாஸ்டிக்ஸ் வெற்றியடையாத அல்லது செய்ய முடியாது. ஓகேவா? ஜிம்னாஸ்டிக்ஸ் செய்ய வேண்டும் என்றால் கண்டிப்பாக பேலன்ஸ் அல்லது சமநிலை தேவை. கபடிக்கு என்ன தேவை?
எகலிட்டி தேவை அல்லவா, சுறுசுறுப்பு தேவை. சுறுசுறுப்பாக செயல்பட்டால்தான் கபடி விளையாட முடியும், கபடியில் வெற்றி அடைய முடியும். தென் தாவுதல் பயிற்சி, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் போன்ற தாவுதல் பயிற்சிக்கு என்ன தேவை? சக்தி தேவை. ஓகேவா? சக்தி எதற்கு தேவை? தாவுதல் பயிற்சிகளுக்கு தேவை. நீச்சல் போட்டிக்கு என்ன தேவை? அல்லது நீச்சல் விளையாட்டுக்கு அல்லது நீச்சலுக்கு என்ன தேவை? சகிப்புத்தன்மை தேவை அல்லவா. லாங் டிஸ்டன்ஸ் டேஷுக்கும் நீச்சலுக்கும் என்ன தேவை என்றால் சகிப்புத்தன்மை தேவை. தென் சைக்கிள் ஓட்டத்திற்கு என்ன தேவை? இதயத்தினுடைய சகிப்புத்தன்மை தேவை. ஓகேவா? சைக்கிள் ஓட வேண்டும் என்றால் இதயமானது சகிப்புத்தன்மையுடன் செயல்பட வேண்டும், பொறுமையுடன் செயல்பட வேண்டும். தென் உடற்பயிற்சியின் அடிப்படை நோக்கம் என்ன? நாம் உடற்பயிற்சிகளை செய்கின்றோம் அல்லவா, அதனுடைய அடிப்படை நோக்கம்தான் என்ன? உடல் திறன் மேம்பாடு. உடலுடைய திறன்களானது மேம்பாடு அடைவது தான் உடற்பயிற்சிகளுடைய அடிப்படை நோக்கமாகும். உடல் செயல் கூறுகளுடைய எண்ணிக்கை எத்தனை என்றால் 5. அதை பற்றி படிக்கலாம் பின்பு. தென் வலிமை தசைகளுடன் தொடர்புடையது என்றால் ஆம் அல்லவா, தசைகள் சக்தியுடன் அமைந்தால்தான் வலிமை கிடைக்கும் அல்லவா, படித்தோம். தென் நெகிழ்ச்சி குறைவால் என்ன பிரச்சனை உண்டாகும்? காயம் உண்டாகும். நெகிழ்ச்சி ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியான காயங்கள் உண்டாகும். தென் சமநிலை எங்கேயாவது சுளுக்கு பிடிக்கும் அல்ல, ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை என்றால் நாம் விளையாடும் போது அல்லது ஏதேனும் செயல்களில் ஈடுபடும் போது சுளுக்கு உண்டாகும் அல்லவா, தசை சுளுக்கமடையுமாகவே காயங்கள் உண்டாகும். ஓகேவா? தென் சமநிலை முக்கியமான விளையாட்டு. சமநிலையாக பேலன்ஸுக்கு என்ன விளையாட்டு? பேலன்ஸ் கிடைக்க வேண்டும் என்ற ஏதாவது எந்த விளையாட்டு தேவை? ஸ்கேட்டிங். ஓகேவா? ஸ்கேட்டிங் என்றாலே பேலன்ஸ் விளையாட்டு என்றே சொல்லலாம் அல்லவா, ஸ்கேட்டிங் கேம். தென் வேகம். தென் சகிப்புத்தன்மை இல்லாமல் முடியாத விளையாட்டு இது மாரத்தான் அல்லவா. சகிப்புத்தன்மை கண்டிப்பாக தேவை. எந்த விளையாட்டுக்கு? லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் என படித்தோம் அல்லவா. குறிப்பாக மாரத்தான் போன்ற 10,000 அல்லது 15,000 போன்ற பல லாங் டிஸ்டன்ஸ் அல்லது மாரத்தான் போட்டிகளில் கண்டிப்பாக சகிப்புத்தன்மை இல்லாமல் விளையாடவே முடியாது. ஓகே. தென் உடல் தகுதி என்றால் முழுமையான உடல் நலம் ஆகும். உடல் அமைப்பு அளவிட பயன்படுவது என்னவென்றால் BMI. உடல் அமைப்பை அளவிட பயன்படக்கூடிய அலகு என்னவென்றால் BMI. சக்தியை அதிகமாக்கக்கூடிய பயிற்சி என்ன? ஜம்பிங். ஓகே, ஜம்பிங் பயிற்சி தான் நம்முடைய உடலுடைய சக்திகளை அதிகமாக்கும். அதே போன்று எகிலிட்டி அல்லது சுறுசுறுப்பு மேம்படக்கூடிய விளையாட்டு எதுவென்றால் ஃபுட்பால். கபடியும் படித்தோம் அல்லவா. எகிலிட்டியை வளர்க்கக்கூடிய விளையாட்டுகள் தான் இந்த கபடியும் ஃபுட்பாலும். இதே சகிப்புத்தன்மையை குறைக்கக்கூடிய அளவீடு என்னவென்றால் VO2 max. ஓகேவா. இதே சகிப்புத்தன்மையை குறைக்கக்கூடிய அளவீடு தான் VO2 max. ஓகேவா. VO2 max. வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் மேக்சிமம். V என்றால் வேல்யூம் அல்லவா. O2 என்றால் ஆக்சிஜன். வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் மேக்சிமமாக அமைந்தால் தான் இதயம் சகிப்புத்தன்மை அடையும். ஓகேவா. ஸோ இதே சகிப்புத்தன்மையை குறைக்கக்கூடிய அளவீடு என்னவென்றால் VO2 max. தென் உடல் செயல் கூறுகள் பள்ளி கல்வியில் முக்கியமான தேவை. தென் நெகிழ்ச்சி உடல் செயல் கூறுகள் என்றால் என்ன? இந்த வேகம், வலிமை போன்ற உடல் செயல் கூறுகள் பள்ளி கல்வியில் முக்கியமாக தேவை. நெகிழ்ச்சி பயிற்சி இதுவென்றால் ஸ்ட்ரெச்சிங். ஓகேவா. ஸ்ட்ரெச்சிங் எக்ஸாம்பிள் ஆஃப் நெகிழ்ச்சி அல்லது ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். ஓகேவா. தென் வலிமைக்கான பயிற்சி என்ன? புஷ்அப். ஓகேவா. புஷ்அப்பு வலிமைக்கான பயிற்சி. வேகமாக நாம் செயல்பட என்ன விளையாட அல்லது போட்டிகளில் பங்கேற்க என்ன தேவை? என்ன பயிற்சி தேவை என்றால் ஸ்பிரிண்ட் தேவை. ஓகே, ஸ்பிரிண்ட் பயிற்சியானது வேகத்திற்கான பயிற்சி. தென் சமநிலைக்கான பயிற்சி என்னவென்றால் ஒரு காலில் நிற்றல் அல்லது ஏகபாத ஆசனம் என்றால் என்ன? சமநிலை பயிற்சிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஏகபாத ஆசனம் அல்லது ஒரு காலில் நிற்றல் தான் சமநிலை பயிற்சி ஆகும். தென் சகிப்புத்தன்மை பயிற்சி எதுவென்றால் நீண்ட ஓட்டம். ஓகேவா, படித்தோம். தென் உடல் செயல் கூறுகள் மேம்பட்டால் என்ன உண்டாகும்? நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை உண்டாகும். ஓகே, உடல் செயல் கூறுகள் அத்தனையும் மேம்பட்டால் நம்முடைய உடலானது உடலில் எந்த நோய்களும் நம்மை அணுகாது. ஓகே. தென் உடற்பயிற்சி செய்யக்கூடிய பெஸ்ட் டைம் என்னவென்றால் காலை அல்லவா. உடற்பயிற்சி அல்லது யோகா எல்லாமே காலையில் செய்வது நலம். உடற்பயிற்சி காலம் நாம் தினமும் செய்ய வேண்டும் அல்லவா. உடற்பயிற்சிகளை மேக்சிமம் 30 to 60 minutes 30 to 60 நிமிடங்கள் நாம் உடற்பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சி காலம் என்பது 30 to 60 நிமிடம் தினமும். ஓகேவா. தென் குழந்தைகளுக்கான முக்கிய கூறு என்ன? உடல் கூறுகள் வலிமை, வேகம் என அனைத்து உடல் கூறுகளும் மனிதனுக்கு தேவையான அனைத்து உடல் கூறுகளும் குழந்தைக்கும் தேவை. தென் வயதுடன் நம்முடைய ஏஜுடன் குறையக்கூடிய கூறு என்னவென்றால் நெகிழ்ச்சி அல்லவா. வயதாக ஃப்ளெக்சிபிலிட்டியானது கம்மியாகும். ஓகேவா. நெகிழ்ச்சி குறையும். ஓகேவா. ஆக வயதுடன் குறையக்கூடிய வயது கூட நெகிழ்ச்சி குறையும். வயது அதிகமானால் நெகிழ்ச்சி ஃப்ளெக்சிபிலிட்டி குறையும். ஓகேவா. தென் சமநிலை இழப்பால் என்ன உண்டாகும்? விடுதல் உண்டாகும். ஓகேவா.
பேலன்ஸ் தப்புனா கண்டிப்பாக கீழே விழுந்து விடுவோம். அல்லவா நடக்கும்போது பேலன்ஸ் தப்புனா கண்டிப்பாக கீழே விழுந்து விடுவோம். ஆகவே சமநிலை இழப்பால் விழக்கூடிய நிலை உண்டாகும். உடல் தகுதி குறைந்தால் டயர்டு உண்டாகும், களைப்பு உண்டாகும். ஓகேவா? உடல்